காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். டோட்டல் காஸ்ட்டை வந்து இதெல்லாம் பொறுத்திருக்குன்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ். மெட்டீரியல் காஸ்ட்டில் 2 விதம், டைரக்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு. லேபர் காஸ்ட்டில் 2 விதம், எக்ஸ்பென்ஸில் 2 விதம். ஓகே. டேரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன மெட்டீரியல் நான் டேரெக்டாக செலவு பண்ணியிருக்கோம் அது டெஃபினட்டாக டேரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு வந்துடும். ப்ரொடக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஸ்டோர் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி பல்வேறு பேர்களில் வந்து கூப்பிடுவாங்க. டேரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களை வாங்குறது. இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரீஸு வாங்கியிருப்பேன், ஒரு மிஷின் வாங்கியிருப்பேன். இப்போ செல்ஃபோன் வாங்கியிருக்கேன்னா செல்ஃபோனோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 6000 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், டிஸ்பிளே பேனல் ஒட்டியிருப்பேன், கவர் ஒட்டியிருப்பேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். இந்த டூல், காட்டன் வேஸ்ட்டு, கெரோசின் இந்த மாதிரி விஷயங்கள், துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறது. அடுத்து லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக நான் லேபருக்கு சம்பளம் கொடுக்குறது. யூ பே டு த லேபர் டேரக்ட்லி. அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ ஹவர் வேலை பார்க்குறாங்க, ப்ராசஸ் லேபர் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து டேரெக்டாக நான் சொல்ல முடியாது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேபர் கிடையாது, ஆனால் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, எங்கள் சூப்பர்வைசர்ஸு, ஸ்டோர் கீப்பர்ஸு, வாட்ச்மேனு, கேங்மேனு, டிரைவர் இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து எக்ஸ்பென்சஸில் 2 விதம், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது மாதிரி தான், டேரெக்டாக நான் என்ன பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்குறது, இல்லைன்னா பேர்டன் அப்படி சொல்கிறது. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஃபேக்ட்ரி நான் ரன் பண்ணுறேன்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் அதை ஃபுல்லாக இதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸில் வந்துடும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நான் நோட்டு, புக்கு, பென்னு, மீட்டிங், ஆடிட்டிங், பேப்பர் இதுன்றது, இல்லை எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இது ஃபுல்லாக இதில் வந்துடும். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட்டை நான் வெளிப்படுத்துறதுக்கான விஷயங்கள், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் நான் செலவு பண்ணுறது. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா சேலரி வந்து கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அடுத்து அவங்களுக்கான ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து கொடுக்குறது, ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருது. அடுத்து காம்போனண்ட் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷனில் ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங். ஏதாவது ஒன்று மட்டும் படித்தா போதும். ஃபேக்ட்ரி காஸ்ட்டு வந்து ஒர்க் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங், டோட்டல் ஆர் அல்டிமேட்டு செல்லிங் ப்ரைஸு. ப்ரைம் காஸ்ட்டுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார்முலா. ப்ரைம் காஸ்ட்டில் வந்து முதன்மையான காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை டேரக்ட் லேபர், டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அது எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சம் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா அதில் ஒரு 3 விதமாக இருக்கும். இப்போது ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும்னா ஃபேக்ட்ரி ஆன் காஸ்ட்டு, அதாவது இதை எடுத்திங்கன்னா இதுக்கு நேராக என்ன இருக்கோ அது. இப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நேரம் என்ன இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஆர் காஸ்ட். இது வந்து லேடர் டயக்ராம்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆட் ஆகும். அதை மேனுஃபேக்சரிங் சொல்லலாம், ப்ரொடக்ஷன் சொல்லலாம், லைன்னு சொல்லலாம், ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இருக்கும், அதில் டோட்டல் காஸ்ட்டும் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸும் இருக்கும். ஓகே, அது லேடர் சார்ட் அப்படின்னு. இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா அதில் என்ன இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. இது அந்த நான் சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் த காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காஸ்ட் எஸ்டிமேஷனில் வந்து இந்த யூனிட் வந்து கவர் ஆகும். ஓகே, அடுத்து ஓவர் ஹெட் அப்படின்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, இது வந்து ஃபார்முலா சம்மரி. ஸ்கொயருக்கான ஃபார்முலா, ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா, ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. ஓகே, பேரலோகிராமுக்கான ஃபார்முலா, ட்ரபிசாய்டு, ஹெக்ஸகனு. ஓகே, சர்க்கிளுக்கான ஃபார்முலா. ஓகே, தென் வந்து இதில் சம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லென்த் ஆஃப் சிஐ கேஸ்ட் அண்ட் கியூப் வந்து 25 சென்டிமீட்டர். இது கால்குலேட்ஸ் வெயிட் கேட்டிருக்காங்க, டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு சைடோட டைமென்ஷன் தெரியும், டென்சிட்டி வந்து தெரியும். சாரி, இஃப் த டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வெயிட் மட்டும் கேட்டிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்மானது, ஏரியா இன்டர்னது, ஹைட்டு. இப்போது வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்மானது ஏ கியூப். அப்போ சைடு கியூப் பண்ணினா மனசு வச்சுக்கணும். வெயிட் கண்டுபிடிச்சிக்கோன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். எனக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, வெயிட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ டென்சிட்டி இன்ட்டு என்னது, வால்யூம். ஓகே, அப்போ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னா வால்யூம் டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ண கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு டேப்பரான விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் பார்ட் ஏ, இது வந்து என்ன போர்ஷன், கியூபாய்டு, லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்குது. ஓகே, அது 3த்துக்கும் போட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் பார்ட் பியில் வந்து இந்த பகுதி மட்டும், இது வந்து ட்ரபிசாய்டு. ட்ரபிசாய்டுக்கு ஃபார்முலா என்னது, a+b/2 இன்ட்டு என்னது அதோட ட்ரபிசாய்டு ஃபார்முலா ட்ரபிசாய்டு ஆஃப் a+b/2 இன்ட்டு என்னது ஹைட்டு. ஓகே, அதோட ஹைட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஓகே இப்போ இது மொத்தமாக ஹைட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா இதில் இந்த 2ங்கிற பகுதி வந்து ஏ பார்ட்டோட போயிடும். இப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்கும், 8. புரியுதா?
இது மொத்தமாக 10, இதில் 2 போயிடுச்சுன்னா மீதிங்க என்ன இருக்கும் 8. இது ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ½ × a + b × என்னது ஹைச். ஓகே, a + b/2 × என்னது ஹைச் எவ்வளவு 8 இன்ட்டு லென்த் எவ்வளவு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ டோட்டல் வால்யூம் கேட்டிருந்தாங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது என்ன பார் எம்எஸ் பார். ஓகே, எப்போவுமே சர்க்குலர் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா π/4 × d² × என்னது எல்லால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, வால்யூம் ஆஃப் வெஜ் இஸ் ஈக்குவல் டு π/4 d² × என்னது எல். வால்யூம் ஆஃப் வெஜ் வந்து நமக்கு வந்து இந்த கண்டுபிடிச்சோமா டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பார் ஸ்டாக். அப்போ எல்லோட வேல்யூ எனக்கு தேவைன்னா எல்லோட வேல்யூ என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கால்குலேட் த வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பார் ஷால் டு பி நீடட் கண்டுபிடிச்சிது. இப்போ வந்து ஒரு ரவுண்ட் பாரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வெயிட் ஆஃப் த மெட்டல் ஏ இந்த சர்க்கிள் π/4 d² எல். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இதோட பிஏ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் போர்ஷன் சி. இது வந்து என்ன பிளேட் அப்படின்னா கியூபாய்டு. லென்த்து பிரெத்து ஹைட்டு. சிலிண்டர் டிக்கு தனியாக என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். இது எல்லா வால்யூமே என்ன பண்ணிக்காச்சு ஆட் பண்ணி அதுக்கு ஒரே ஃபார்முலா தான். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது மாஸ் பை என்னது வால்யூம். எனக்கு மாஸ் தான் தேவை, அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது டென்சிட்டி இன்ட்டு என்னது வால்யூம். ஓகே, அடுத்து மெட்டீரியல் காஸ்ட்டு இவ்வளோ கிராமுக்கு இவ்வளவு. அப்போது ஒரு இதுக்கு எவ்வளோவா கொஸ்டின் கொடுத்துருவாங்க. யூனிட் பேர் காஸ்ட்டு 13.60 பைசா. அப்போ இவ்வளோ மெட்டீரியலுக்கு இவ்வளோ காஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.